சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பிரதமர் என்பதை மறந்துவிடுகிறார் மோடி. தனது மாண்பை எழுந்துவிடக்கூடாது என்றும் தமிழ்நாட்டில் பீகார் மக்கள் துன்புறுத்தப்படுவதாக பிரதமர் பேசியதற்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையம் அருகே செயல்பட்டு வந்த ஒரு தனியார் விடுதியை அதன் குத்தகை காலம் முடிந்த பின்னரும் அரசு நிலத்தில் தொடர்ந்து இயங்கியதால் செங்கல்பட்டு மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். நவம்பர் 24ஆம் தேதி முதல் உரிமம் பெறாத செல்ல பிராணிகளை வைத்திருப்பவர்கள் ரூபாய் 5000 அபராதம் செலுத்த வேண்டும் என்றும் பெருநகர் சென்னை மாநகராட்சி கவுன்சில் தீர்மானங்களை நிறைவேற்றியுள்ளது. கூடுதலாக காலர் அணியாத நாய்களை பொது இடங்களுக்கு அழைத்து செல்பவர்களுக்கு ரூபாய் 500 அபராதம் விதிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தற்போது கூறப்பட்டுள்ள புதிய விதிகளின் ஒரு பகுதியாக அனைத்து செல்ல பிராணிகளுக்கும் மைக்ரோ சிப்பிங் மற்றும் ஆண்டுதோறும் ரேபிஸ் தடுப்பூசி போடுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா வருகிற 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெற உள்ள நிலையில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் உழவார பணியில் வெளிநாட்டினர் ஈடுபட்டது பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கட்டணமில்லா பேருந்து பயண அட்டையை பயன்படுத்தி டிசம்பர் 31 வரை பயணம் செய்யும் வகையில் அனுமதி வழங்கப்படுவதாக போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. சென்னை கோட்டத்தில் நடைபெறும் பராமரிப்பு பணி காரணமாக வைகை எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. தூத்துக்குடி முத்தையாபுரம் அம்மன் கோவில் தெருவை சேர்ந்த பாலகிருஷ்ணன் மகன் மாரிமுத்து வயது 24 தனியார் கம்பெனியில் வேலை பார்த்து வருகிறார். இவர் கடந்த ஒரு மாத காலமாக தனது உறவுக்காரர் பெண்ணை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இவர்களது காதலுக்கு பெண்ணின் பெற்றோர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதனால் மனவேதனை அடைந்த மாரிமுத்து நேற்று முன்தினம் இரவு தனது படுக்கை அறையில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். நேற்று மதியம் வரை அவர் கதவை திறந்து வெளியே வராததால் சந்தேகமடைந்த அவரது அண்ணன் கதவு உள்பக்கமாக பூட்டியிருப்பது கண்டு அதிர்ச்சி அடைந்து ஜன்னல் வழியாக பார்த்தபோது மாரிமுத்து வேட்டியால் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்தது. குரூப் 4 தேர்வில் தேர்ச்சி பெற்றோர் வரும் 7ஆம் தேதிக்குள் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்ய வேண்டுமென அரசு பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது. பாமக உட்கட்சி பிரச்சினைக்கு 6 மாதத்தில் சுமூக தீர்வு ஏற்படும் என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் அடுத்த கடம்பத்தூர் ஒன்றியம் நயப்பாக்கம் கிராமத்தை சேர்ந்தவர் தானிஷ் என்கிற யுவராஜ் வயது 29. இவர் கடந்த 2018ஆம் ஆண்டு சாலையில் விளையாடி கொண்டிருந்த 4 வயது சிறுமியை உறவினர் வீட்டு மாடிக்கு தூக்கி சென்று மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். இதுகுறித்து சிறுமியின் தாயார் திருவள்ளூர் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுத்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து யுவராஜை கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர். பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இந்த வழக்கு விசாரணை திருவள்ளூர் மாவட்ட போக்சோ கோர்ட்டில் நடைபெற்று வந்தது. அரசு தரப்பில் வக்கீல் விஜயலட்சுமி வாதாடினார். இந்த வழக்கின் இறுதி விசாரணை நேற்று நடைபெற்ற நிலையில் நீதிபதி உமா மகேஸ்வரி சாட்சியங்களுடன் குற்றம் நிரூபணமானதாக கூறி குற்றவாளி யுவராஜுக்கு 23 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் 21,000 அபராதமும் விதித்து தீர்ப்பளித்துள்ளார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு அரசு ரூபாய் 3 லட்சம் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் நீதிபதி தரப்பில் கூறியுள்ளார். திருவள்ளூரில் விபத்து வழக்கில் லஞ்சம் வாங்கிய SSI உட்பட 2 லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் நேற்று கைது செய்தனர். திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு பகுதியில் கடந்த ஆண்டு காளிமுத்து என்பவரிடம் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி அவரை நம்ப வைத்து மோசடி செய்து ஏமாற்றிய குற்றத்தில் ஈடுபட்டது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு செல்லம்மாள் வயது 69 என்பவர் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் மூதாட்டிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. தாம்பரத்திலிருந்து விழுப்புரம் செல்லும் மெமு ரயில் சனிக்கிழமை திண்டிவனத்துடன் நிறுத்தப்பட உள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள மல்லாங்குடியை சேர்ந்தவர் பழனிவேலு வயது 53. பழனிவேலுக்கு திருமணம் நடந்து மனைவி மற்றும் தமிழ்ச்செல்வி சாரதா என்று 2 பெண் பிள்ளைகள் உள்ள நிலையில் இவருக்கு சற்று உடல் நலம் சரியில்லாததால் வெளியூரில் இருக்கிறார் என்று மகள்களோடு சேர்ந்து கணவரை கொன்று புதைத்து 50 நாட்களாக நாடகமாடிய மனைவியை போலீசார் கைது செய்தனர். திருப்பரங்குன்றம் மலை மீது கார்த்திகை தீபம் ஏற்ற வாங்க என்று இந்து முன்னணி அழைப்பு விடுத்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடியில் 500 மெகாவாட் காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் விரைவில் நிறுவப்படும் என மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை அமைச்சர் பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தை அடுத்துள்ள கோடியக்கரையில் வன உயிரின பறவைகள் சரணாலயம் உள்ளது. இந்த சரணாலயத்துக்கு ஆண்டுதோறும் வடகிழக்கு பருவமழை காலத்தில் பல்வேறு நாடுகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பறவைகள் கூட்டமாக வந்து செல்வது வழக்கமான நிலையில் கோடியக்கரை சரணாலயத்துக்கு வெளிநாட்டு பறவைகள் வருகை தர உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சட்டப்பேரவை முன்னாள் துணைத் தலைவர் பொள்ளாச்சி வி. ஜெயராமன் மகன் பிரவீனுக்கு எதிராக கடந்த 2016ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட விபத்து வழக்கை மீண்டும் விசாரிக்க கோரும் மனு எப்படி விசாரணைக்கு உகந்தது ஆகும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. சாத்தான்குளம் யூனியனில் காலியாக உள்ள ஒரு இரவு காவலர் பணியிடத்திற்கு தேர்வு அறிவிக்கப்பட்டது. இத்தேர்வுக்கு 78 பேர் விண்ணப்பித்திருந்தனர். இவர்களுக்கான தேர்வு யூனியன் அலுவலகத்தில் நடந்தது. இதில் தேர்வு எழுதியவர்களில் 50 பேர் நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டனர்.
மாற்றுத்திறனாளி மாணவரை கல்வி கட்டணம் செலுத்தாமல் பருவத் தேர்வு எழுத அனுமதிக்குமாறு தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்டப்பல்கலைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கரூர் சம்பவத்தில் இரு உறவினர்களை இழந்தவருக்கு திமுக மற்றும் காவல்துறை தரப்பால் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக உச்சநீதிமன்றத்தில் 3 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்திய குடியரசு துணைத் தலைவர் CB ராதாகிருஷ்ணன் ஒருநாள் பயணமாக இன்று வாரணாசிக்கு சென்றார். வாரணாசியில் ரூபாய் 60 கோடி மதிப்பில் தமிழ் சத்திரத்தை குடியரசு துணைத் தலைவர் இன்று திறந்து வைத்தார். சென்னை ரேஸ் கிளப்பிலிருந்து மீட்கப்பட்ட நிலத்தில் சுற்றுச்சூழல் பூங்காவை நிறுவுவதற்கான பணிகளை மேற்கொள்ள தமிழக அரசுக்கு அனுமதி அளித்து உச்சநீதிமன்றம் வியாழக்கிழமை உத்தரவிட்டது. சென்னை கோயம்பேட்டில் விடுதியில் சிறுமியை அடைத்து வைத்து பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் முன்னாள் ஊராட்சி தலைவர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. வருகிற 2030க்குள் தமிழகத்தின் மொத்த மின்சார தேவையில் 50% புதுப்பிக்கத்தக்க மூலங்களிலிருந்து பெறப்படும் என தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் SS சிவசங்கர் தெரிவித்துள்ளார். அரசு போக்குவரத்து கழகங்களை விட தனியார் பஸ் நிறுவனங்கள் டீசல் செலவை கணிசமாக குறைத்துள்ளன. இந்த நடைமுறையை தமிழக அரசும் பின்பற்றினால் அரசு போக்குவரத்து கழகங்கள் தினமும் 2 கோடி ரூபாய் சேமிக்க முடியும் என்று கூறப்படுகிறது. நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கும் தனக்கு மாத பராமரிப்பு தொகையாக 6.5 லட்சம் ரூபாய் வழங்க மாதம்பட்டி ரங்கராஜுக்கு உத்தரவிடக் கோரி சென்னை குடும்பநல நீதிமன்றத்தில் ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கில்சில்டா மனு தாக்கல் செய்துள்ளார். வடகிழக்கு பருவமழை கை கொடுத்ததால் 90 அணைகளில் நீர் இருப்பு 200 TMC-ஆக உயர்ந்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் குறுவை அறுவடை பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்ற நிலையில் மூட்டைகளை இறக்க ஆள் இல்லாமல் 5 நாட்களாக லாரிகள் காத்திருப்பதாக தகவல் வெளியாகின. திருவள்ளூர் அருகே விபத்து வழக்கில் வாகனத்தை விடுவிக்க ரூபாய் 10,000 லஞ்சம் பெற்ற ஊத்துக்கோட்டை சிறப்பு உதவி ஆய்வாளர் மற்றும் கணிப்பொறி டேட்டா ஆபரேட்டர் ஆகிய இருவரையும் ஊழல் தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அரசு மருத்துவமனையில் வாந்தி மயக்கம் காரணமாக செங்காடு அரசு பள்ளி மாணவர்கள் 10 பேர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். கரூரில் தமிழக வெற்றிக் கழக பிரச்சார கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான வழக்கை CBI விசாரிக்க சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டது. அதன்படி IPS அதிகாரி பிரவீன்குமார் தலைமையிலான CBI அதிகாரிகள் குழுவினர் கடந்த 16ஆம் தேதி கரூருக்கு வந்து விசாரணையை தொடங்கினர். அப்போது 1316 பக்கங்கள் கொண்ட ஆவணங்களை சிறப்பு புலனாய்வு குழுவினர் CBI-யிடம் ஒப்படைத்துள்ளனர். தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் தலைமையில் நடக்கும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகள் கூட்டத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகிய 3 பேர்களுக்கு மட்டும் அழைப்பு விடுக்கப்படவில்லை என்று திமுக தலைமை கழக நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் திம்மம்பேட்டை அருகே உள்ள சமத்துவபுர மக்கள் தமிழக ஆந்திர சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூரில் அடிப்படை வசதிகள் வேண்டி சமத்துவபுர மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் இடைநிற்றல் அதிகரித்திருப்பதாக திமுக அரசு மீது முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். ரூபாய் 3000 கோடி மதிப்பிலான பிணைய பத்திரங்கள் ஏலம் விடப்பட உள்ளதாக தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜயின் தமிழக வெற்றிக் கழக கட்சி மீண்டும் செயல்பட தொடங்கியுள்ளது. விஜயின் விருப்பம் திமுகவின் நெருக்கடி, அதிமுகவோடு கூட்டணி இல்லை என்று அருண்ராஜ் உறுதியாக தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் முன்னாள் ராணுவ வீரர் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் வேலுசாமிபுரத்தில் நடந்த துயர சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொள்வதற்காக CBI அதிகாரிகள் 11 நாட்களுக்கு பிறகு இன்று மீண்டும் கரூர் வந்துள்ளனர். இந்த குழுவினர் விசாரணையை மீண்டும் தொடங்கியதால் கரூர் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு நிலவியது. இந்தியாவில் நடந்து வரும் 13வது மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் திருவிழா இறுதிக்கட்டத்தை எட்டிவிட்டது. இந்த நிலையில் இந்திய மகளிர் அணிக்கு சச்சின் பாராட்டு தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் மகுடத்தில் மீண்டும் ஒரு வைரக்கல் கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை இளம்பருதி வென்றுள்ளார். மகளிர் உலகக்கோப்பையின் 2வது அரையிறுதியில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. சென்னையில் இன்று 27 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 8 குறைந்து ஒரு சவரன் 90,392 ரூபாய்க்கும், 1 கிராம் தங்கத்தின் விலை ரூபாய் 11,299 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று முதல் நவம்பர் 5 வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதபம் செய்திகளுடன். மீண்டும் நாளைய செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.